மனோகாரகன் என்ற பெயரும், மனுஷங்களுடைய மனதை இயக்குபவரும், ரொம்பவே அழகானவர். இவரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. பரம்பொருளுடைய மனதிலிருந்து வெளிவந்தவர் யாருங்க? சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசிக்கு வணக்குங்க. உடைய அதிபதி ஒருத்தனுடைய ராசியில நல்ல நிலையில இருந்துட்டா போதும், அவங்க வாழ்க்கையில என்ன நினைக்கிறாங்களோ அதை அடைஞ்சிருவாங்க. வெற்றி மீது வெற்றிகள் குவியறதுக்கு உங்களுடைய அதிபதியுடைய பலம் ரொம்ப முக்கியம். இப்போ மாதம் ஒவ்வொரு ராசியிலையும் பார்த்தினாக்க அந்த சந்திர பகவான் நாளுக்கு ஒரு நாள் இடம் மாறக்கூடியவர். இப்போ நாங்களே ஜோதிடர்களாகி நாங்களே சொல்லுவோம், இன்னைக்கு இந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கு, கவனமா இருங்க. இந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கு, கவனமா இருங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா சந்திர பகவான் அப்படிங்கிறவர் யாருங்க? நல்ல குளுமையான ஒளி வீசக்கூடிய பிரகாசமான கிரகம். இவர் ஒரு ராசியிலையோ இல்லை ஒரு நட்சத்திரத்திலையோ அஷ்டமத்துல இருக்கிறப்போ, அதாவது ஒளி இல்லாம இருக்கிறப்போ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த ஜாதகக்காரருக்கு பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு வகையில வம்பு வழக்கு வருது, அடிபடுறது, சண்டை சச்சரவு மாட்டுறது, இந்த மாதிரி அதீத சங்கடங்கள் அந்த நாள்ல வரும். அதெல்லாம் சந்திராஷ்டமம் இருக்குனாவே நீ கவனமா இருங்கன்னு சொல்லுவோம். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்துட்டா உங்களை மாதிரி ஒரு அழகான, ஒரு அற்புதமான, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய மனுஷங்களை பார்க்கவே முடியாது. அதுவே இவர் வலுவிழந்து இருந்தா உங்களுக்கு என்னதான் மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா, என் குருவே உங்களுக்கு நிறைய இடங்கள்ல சாதத்தை கொடுத்தாலும் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் அது பெருசா உங்களுக்கு பழிக்காம ஒதுங்கி போயிடும். இப்போ ஒன்றும் இல்லை, உங்க கையில 1 கோடி ரூபா பணம் கொடுக்குறோம், ஓகேங்களா? ஆனா இருட்டு ரூம்ல வச்சு உங்களை அடைச்சிடும். என்ன பண்ண முடியாது? அந்த காசை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல எக்ஸாம்பிளுக்கு 1 கோடி ரூபா பணம் கொடுத்துட்டு உங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டாக்க அந்த காசு என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரிதான். ஆனா அந்த சந்திர பகவானுடைய பலம் உங்களுக்கு சரியா இருந்தா அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த உலகத்துல எங்க வேணா நீ போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்த மாதிரி. அப்புறம் என்ன பண்ணுவோம்? அந்த பணத்தை எப்படி ஜாலியா செலவு பண்றோமோ இல்லையோ, நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுப்போம். நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமா வச்சுப்போம். என்ன பண்ணணுமோ, என்ன திட்டங்கள் இருக்கோ எல்லாத்தையும் செயல்படுத்தி ஒரு ரவுண்டு வந்துருவோம் இல்லையா? அப்படிதான். ஸோ இவரை பலப்படுத்தக்கூடியது மற்ற ராசிகளுக்கு தேவையோ இல்லையோ, ஆனா கடகராசி கட்டாயம் இவங்களுக்கு அதிபதி. இவரை பலப்படுத்தினா மட்டும்தான் கடகம் அந்த கஷ்டங்கள் வெளிவர முடியும். நீ சொல்றது இடம் வாஸ்தவம் தாம்மா. கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஜலராசி, தண்ணீரோட தென்படுறதுனால்தான் கடகராசி ஜலராசி நாங்க சொல்லுவோம். கடகனா யாருங்க? நண்டு. ஈரப்பதமான இடத்துல வாழக்கூடிய ஒரு உயிரம். இதனாலதான் இவங்க ஈரமான மனம் படைத்தவங்க, கருணை உள்ளம் கொண்டவங்க. அதற்கு பொருத்தமான அமைப்புங்கிறது கடகம் தான். சட்டுன்னு அழுதுருவாங்க, சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. யாருன்னு தெரியாம ஒருத்தங்க அடிபட்டு இருந்தா கூட போய் அள்ளி எடுத்துப்பாங்க. ஒருத்தவங்களுடைய மனநிலைய அவங்களுடைய இடத்துல இருந்து யோசிச்சு அதற்காக விட்டு கொடுத்து இது நாள் வரைக்கும் கஷ்டப்படுறது கடகம் தான். விட்டு கொடுத்தும் கெட்டு போடலன்னு சொல்லுவாங்க. ஆனா விட்டு கொடுத்தனால மட்டுமே கடகராசி இது நாள் வரைக்கும் கஷ்டப்படுறீங்க, கெட்டு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? பரவாயில்லமா இருந்தாலும் எங்களுக்கு பாத்தீங்கன்னா இதனால நான் இழப்பை சந்திச்சாலும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு கடவுள் ஏதாவது ஒரு வகையில வழி காட்டுவார். கண்டிப்பா அதை நான் இல்லைன்னு மறுக்கவே மாட்டேன். ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஏதாவது ஒரு வகையில அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டும் 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 வெளிவர முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனா கூட இருக்கக்கூடிய உறவுகளே உங்களை துச்சமா நினைச்சு திரும்ப 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 உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களை அழிக்கணும் கூட முடிவுல தான் இருக்காங்க. இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? ஒரு ஜீவனை உங்களுக்கு சொல்ல முடியுமா? கடகத்தை பார்த்து பாவம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனா எல்லாருக்கும் பாவம் பார்த்து உறவுகள்ல இருந்து, தெரிஞ்சவங்கல இருந்து, நட்பு ரீதியாகவும் அக்கம் பக்கத்துல இருந்து எங்க போனாலே கடகத்தை பார்த்தா கண் திருஷ்டி. நல்லா இருக்கான், உள்ளுக்குள்ள அப்படியே குமுறுதுங்க. மனசுல பாத்தீங்கன்னா ரத்த கண்ணீர் வடிக்கூடிய நிலையில தான் நம்ம இருக்கோம். விட்டா சூசைடே பண்ணிப்போம். அந்த நிலைமையில இருந்தா கூட நம்ம இல்ல விட்டுடக்கூடாதுன்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தோட நம்மளே, அதாவது பின்னாடி முதுகுல 1000 ஈட்டிகள் குத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் வெளியே காட்டிக்காம நடக்கூடியது பார்த்தோன்னா மற்றவங்க அடடா நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாயிலேயே நம்மளை பார்த்தீங்கன்னாக்க போட்டு பொறிச்சிக்கிட்டு இருக்காங்க. சொல்லுவாங்க இல்லையா, அப்பா பொசுக்கி தள்ளுறாங்க, இப்ப கண்ணுலயே கொள்றாங்க. இந்த கண் திருஷ்டியால கஷ்டப்படுறதுல கடகராசி தான் மொத்த இடத்துல இருப்பீங்க. ஒரு சாதாரண ஒரு உடை அணிஞ்சிட்டு போனாலையும் அப்பப்பா அதெல்லாம் ஒரு 10,000 20,000 இருக்கும். நம்ம 1 ரூபா காசு இல்லாம நடந்து போவோம். ஆஹா காசை மிச்சப்படுத்துறீங்களோ, கோடி கணக்குல இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் காலி ஆயிடு நடந்து போறீங்களோ, இப்படிலாம் பேசுவாங்க. இதெல்லாம் நிறைய இடங்கள்ல கடகராசி சந்திச்சிருப்பீங்க. ஸோ இப்படி இருந்தாலும் யார் என்ன பேசினாலும் உங்களுக்கான குணாதிசயங்களை ஒரு நாள் மாத்திக்காதவங்க. இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டீங்க,
எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்ட நிலையில இருந்தாலும் மற்றவருக்காக வருத்தப்படக்கூடியவங்க, மத்தவங்களுடைய மனசுக்காக, மத்தவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு செவி சாய்க்கூடியது கடகம். ஸோ கடகத்தை பத்தி பேச போனாக்க நமக்கே கண்ணீர் வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க. இப்படிப்பட்ட கடகத்திற்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க, எச்சரிக்கை. உங்களை அடையாளமின்றி ஒழிக்க பார்க்கக்கூடிய சொந்த பந்தங்கள். கடகராசிக்காரங்களை எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் நடக்கும். அப்படி என்னமா நீ சொல்ல போற, ஆல்ரெடி ரொம்ப சோர்ந்து போய் இருக்கனே, நீ சொல்றத நினைச்சா பயமா இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி இல்லைங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை இது நாள் வரைக்கும் உணராம எல்லாரையுமே கண்மூடித்தனமா நம்பினால மட்டும்தான் இப்போ கஷ்டப்படுறோம். இப்போ எந்தெந்த விஷயங்களும் வாழ்க்கையில நிகழப்போகுது, எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்கும், எதெல்லாம் உங்களுக்கு சாதகம் இல்லாம இருக்கும், அதை எப்படி நீங்க கையாளணும், எந்த உறவுகளை பக்கா வைக்கணும், எந்த உறவுகளை தள்ளி வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது ஒரு கிரகத்துடைய இடம்பெயர்ச்சியால தான் நிகழப்போகுது. யார் தெரியுங்களா? குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஆனா குரு பெருசா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத வகையில தான் இப்போ பயிற்சி ஆகியிருக்காரு. இப்பதான் நமக்கு அஷ்டம சனி முடிஞ்சது. இப்பதான் கொஞ்சம் இந்த பட்டு போன மரம் துளிர விட்ட மாதிரி அப்பாடா நினைக்கிறதுக்கு உள்ளாகவே ராகு, கேது, குருன்னு சொல்லிட்டு மற்ற கிரகங்களும் தம்பி நல்லா இருக்க போலையே அப்படின்ற மாதிரி நிக்கிறார். ராகு கேதை கூட விடுங்க, இந்த குருவுக்கு என்ன, அவருக்கு என்ன தெரியாதா நான் பட்ட கஷ்டம்? எனக்கு நல்லது பண்ணாலே ஒதுங்கி நிக்கலாம்ல, அதுதாங்க பண்ண போறாரு. ராகு பகவான், கேது பகவான் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு சாதகத்தையும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பாதிப்பையும் கொடுப்பாங்க. ஆனா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. 2 பக்கத்துலயுமே கடகராசிக்காரங்க சிக்கிக்கிட்டீங்க. எதை முதல்ல செய்யறது, எதை 2ஆவதா செய்யறது, இந்த மாதிரி குழப்பத்துல இவங்களுடைய அமைப்பு உங்களை கோத்து விட்டுரும். ஸோ இந்த சமயத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நுணுக்கத்தை கத்துக்கணும். முதல்ல இதை செஞ்சா என்ன ரிசல்ட், ஃபர்ஸ்ட் இருக்கிற விஷயம். 2ஆவது இருக்கிற விஷயத்த செஞ்சா அதுக்கு என்ன ரிசல்ட். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் அது செய்யறதா இது செய்யறது, திட்டமிட்டு செயல்பட சொல்றாரு குரு பகவான். கடகராசிக்கு நான் எந்த கஷ்டம் கொடுக்க மாட்டேன் தம்பி, உனக்கு வாய்ப்பை கொடுக்குறேன், அது எப்படி நீ செய்யணுங்கிறது திட்டம் மட்டும் போட்டுக்கும். அதாவது புதையல் இருக்கக்கூடிய இடத்துக்கான மேப்பை கொடுத்துட்றேன், அங்க எப்படி நீ போகணும், அங்க என்னென்ன மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு, அதை நீ சரி செஞ்சுக்கிட்டு பயணம் பண்ணிக்கோ, போய் புதையல எடுத்துக்கோன்ற மாதிரி தான் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இப்போ கடகம் என்ன பண்ணணும்? வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது அற்புதமான பலன்களை கடகராசி கொடுக்கும். கடகம் என்ன தெரியுங்களா? சூதுவா தெரியாது, எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி பேசும், மனசுல எதையுமே வச்சுக்கிறதுல. இதற்கே பல பேர் பல வகைகள்ல உங்களை பதம் பார்த்து வச்சிருக்காங்க. பதம் மீன்ஸ் நிறைய துரோகங்களை செஞ்சிருக்காங்க. அப்படி துரோகங்களை செஞ்சுட்டுமே கூட அவங்களுடைய தேவைக்காக உங்ககிட்ட தான் உதவி கேட்டு நின்று இருக்காங்க. நீங்களும் மறுக்காம செஞ்சிருக்கீங்க. ஸோ இந்த குணம் தாங்க எப்பேற்பட்ட சங்கடங்கள் இருந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு வருது. அதற்காக கெட்டவங்களுக்குமே வரிஞ்சு கட்டிட்டு செஞ்சிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கான வாய்ப்புங்கிறது வாசப்படியில தான் நிக்குது. புரியுதுங்களா? இந்த குரு பகவான் தன்னுடைய வாய்ப்புங்கிறது வாசப்படியோட நிக்குது. அதை உள்ள கூட்டிட்டு நீங்க பயன்படுத்துறதும் இல்ல அதை வெளியே விட்டு அப்படியே துரத்தி விடுறதும் உங்க கையில தான் இருக்கு. குரு பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வாசப்பால் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பா தான் நிக்கிறாரு. இதோட 12ஆம் இடம் அப்படிங்கிறது வரிய செலவு அதிகமா வரக்கூடிய இடம். அதாவது பயண செலவு, வரிய செலவு, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய செலவு, இப்படி அபரிமிதமான செலவுகள் உண்டாகிட்டே இருக்கும். ஸோ செலவு விஷயத்துல கடகராசி கனக்கச்சிதமா திட்டமிட்டு செலவு பண்ணுங்க. அதே போல விவசாயத்துல இருக்கிறவங்க தெரிந்த விஷயங்களை மட்டுமே செய்யறது நல்லது. அதே போல பேச்சுல கவனம். இது நாள் வரைக்கும் நம்ம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. நம்ம நினைச்சது எதுவுமே நடந்திருக்காது. அப்படிப்பட்ட நிலையில இருந்த உங்களுக்கு இப்ப கவனமா இருந்துட்டீங்க, பேச்சுல தேன் தடவன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நினைச்சத அழகா கனக்கச்சிதமா நிறைவேற்றிக்கலாம், நடத்திக்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த நேரத்துல உங்களுக்கு நல்லது நடக்குன்னா குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது நல்லது. மண், மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. அடுத்த 6ஆம் இடத்துமே குரு பார்க்கிறார். நோய்வாய்ப்பட்டிருந்தா நோய் நிவர்த்தி ஆகக்கூடிய இடம். அடுத்த பண விஷயத்துல கவனமா இருக்கணும். வெற்றி ஸ்தானம் 6ஆம் இடத்தை குறிக்கிறதுனால எடுத்த காரியங்களை வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகுது. புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க அகலக்கால் வைக்காம இருக்கிறது நல்லது. சின்னதா தொடங்க, பாதிப்பு வராது. எடுத்த உடனே நான் பெருசா செய்யறேன் அப்படின்னாக்க கடகராசிகர்ல மாட்டிப்பீங்க. அதே போல தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. ஆலங்குடி குருஸ்தலத்துல குங்குமம் விபூதி கொடுத்து
அங்க வந்து வச்சு வழிபாடு செஞ்சு அதை வாங்கிட்டு வந்து அனுதினமும் உங்க நெத்தியில பயன்படுத்துங்க. குடும்பத்துல எல்லாருமே பயன்படுத்தலாம். சிறப்பு. குருடைய முழு அனுகிரகம் கிடைக்கும். அதே போல வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்த பாருங்க. அதே போல மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னீர்ல குழச்சி வச்சு அனுதினமும் உங்க நெத்தியில வச்சுக்கிட்டீங்கன்னா குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். இதனால நீங்க போகக்கூடிய காரியங்கள் எல்லாமே மங்களகரமா சுபமா முடியும். இதோட கடகத்திற்கு குரு உச்சம் பெறுவதால விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனமா இருக்கணும். பண விஷயத்துல ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுலயும் கவனமா இருங்க. மற்றபடி பழைய கடனை தீர்ப்பதற்கு யோகம் இருக்கு. புதுசா கடன் வாங்கி தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு முதலீடு செய்யறதுக்கு முன்னாடியும் சரி, ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க, தப்பு கிடையாது. யோசிச்சு முதலீடு பண்ணுங்க, எந்த விதமான குறையுமே இருக்காது. அதே போல கடகத்திற்கு மன அழுத்தம் பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். சின்ன சின்ன விஷயம்லாம் கூட கோபத்தை ஏற்படுத்தும். இந்த இடத்துல கடகராசி உங்க மனசை வந்து கட்டுப்படுத்தணும். ஓகேங்களா? ஏன்னா அந்த மனம் அலைப்பாயக்கூடிய நேரத்தில் தான் கோபதாபங்கள் வருது. அதே போல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பத்தி பெருசா யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்து விட்டு விலகி வைங்க. கடகம் எந்த அளவுக்கு கம்மியா யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். அதே போல இது நாள் வரைக்கும் மரண பயம் இருந்திருக்கும், அது நீங்குது. மன அழுத்தம் தீருது. தெய்வ காரியங்களை செய்து மகிழ்ச்சி அடைய போறீங்க. பெற்றோர் பெரியவங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க, எப்பவுமே நல்லது. அதே போல சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனி பகவானால இனி உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதே போல உங்களுடைய உடல் ரீதியா பார்த்தோம்னாக்கா முதுகு தண்டுவடம் முதல் கால் பாதம் வரைக்கும் கவனமா இருக்கணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அனுதினமும் தியானம் பண்றது, யோகா பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கிறது அமோகமான பலன்களை கொடுக்கும். ஆன்மீக குருவை வைத்து வழிபாடு செய்யறது நல்லது. மற்றபடி நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய்வாய் கூட குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல கடகத்திற்குன்னு ஒரு குணம் இருக்குங்க. இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல எல்லா குழந்தைகளும் ஒரு மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னா, உழுந்து படிக்கிறாங்க அப்படின்னா, இந்த கடகம் என்ன பண்ணாக்க கொஞ்ச நேரம் ஒரு 2 பிள்ளைங்களை படிக்கிறது வந்து உன்னிப்பா கவனிக்கும். அதை அப்படியே மனசுல ஏற்றிக்கும். அவ்வளவுதான், படிச்சிட்டேன் அப்படின்னு போயிடும். அழகாக குறுகிய நேரங்கள்ல வெற்றியை தேடக்கூடியவன் தான் கடகராசிக்காரன். அதாவது கடகராசி எங்க இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் சரி, புதுமையும் புரட்சியும் செய்யக்கூடியவங்க. உழைப்பால உயரும் உன்னதமான உள்ளங்களுக்கு சொந்தக்காரங்க. இது நாள் வரைக்கும் ஒரு சில விஷயங்கள், அதாவது கஷ்ட நிலையிலுமே ஓரளவுக்கு சாதகமா இருக்குன்னு யோசிச்ச இடம் எனக்கு தெரியுமா, 11ஆம் இடத்துல குரு இருந்தது. இப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாதத்தை கொடுக்கல, நிதானத்தை கொடுக்குறாரு. இது நாள் வரைக்கும் எடுத்தன் கவத்தன் கூட ஒரு சில விஷயங்களை கடகம் செஞ்சிருக்கும். அப்படிலாம் பண்ணக்கூடாது தம்பி, அதனால பாதிப்பு வரும். எல்லாரும் கண்மூடித்தனமா நம்பாத. யாருமே வந்து உண்மையானவங்க கிடையாது, உன்னை போல உண்மையானவர்கள் கிடையாதுங்கிறத உணர்த்துறாரு. இப்போ கடகராசிகளுக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்றது தெரியுமா, உங்களுடைய ரகசியங்கள், உங்க குடும்ப ரகசியங்கள், உங்களுக்கு தெரிந்த ரகசியங்கள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப தெரிஞ்சவங்க, நம்பிக்கைக்கு உரியவங்க, உசுரே கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட சரி, தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்துக்க வேணாம். அதே போல உங்க மனசை வந்து கட்டுப்படுத்தணும், ஒருநிலைப்படுத்தணும். தியானம், யோகா பயிற்சியில ஈடுபடுறது ரொம்ப அவசியம். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப அவசியம். குலதெய்வத்துடைய கோயில் திருவிழாக்களை முன்னணி நடத்துறது ரொம்ப அவசியம். உங்க ராசிக்கு 4ஆம் பார்வையா குருடைய பார்வை இருக்கு. தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும். இதே போல கூடாத நட்பு, அது சரியில்லாத ஒரு நட்பு, எப்படா விட்டு விலகிறதுன்னு யோசிச்சிருந்த நீங்க, அதான் சொன்ன இல்லையா முன்னாடி, கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, தப்பானவங்களாவே இருந்தாலும் அவங்களுக்குமே நல்லது நினைக்கிறவங்க தான் இவங்க. அப்படிப்பட்ட நட்பால என்னன்னைக்கும் உங்களுக்கு பாதிப்பு தான். ஸோ அப்படிப்பட்ட நட்பை துண்டிக்க போறீங்க. வாய்ப்பு வரும், அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இதோட 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிர்பாராத செலவு வரும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கொஞ்சம் இழுபறியாகும், ஆனால் உங்களுக்கு சாதகமாக முடியும். பழைய கடனில் ஒரு பகுதி வந்து பைசா செஞ்சுருவீங்க. பெரிய நோய் இருக்கிற மாதிரி பிரம்ம இத்தனை நாளாக இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் உங்களுக்குள்ளேயே இருந்த மன பிரம்ம. ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு உங்கள் ஆரோக்கியத்தை மீது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அதில் ஒரு தெளிவு வரும். இதோட வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு. மறைமுக எதிர்ப்புகள் நீங்குது. அடுத்த குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். பணவரவு இருக்கும், ஷேர் மூலம் பணம் வரும். ஆனால் இதே நேரத்தில் பணம் வரக்கூடிய இதே நேரத்தில் என்ன பண்ணும், நீங்கள் சேமிக்கவே முடியாதபடி செலவும் துரத்திக்கிட்டே வரும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஆரோக்கியத்தில் குறைவில்லை. முன்கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. உடைய ஒரு புண்ணியாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் எடுத்த காரியங்களில் வெற்றி கொடுக்குறாரு. இதோட வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். ஆனால் கடகத்துக்கு மட்டும் எல்லாருக்கும் ஈஸியாக நடக்கக்கூடிய விஷயம் பல தடைகள் தாமதங்களை தாண்டி தான், பல சோதனைகளை தாண்டி தான் நடக்கும்.
அது மட்டும் நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன். அப்படிதான் இந்த குரு பகவானால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் சின்ன சின்ன தடைகளுக்கு அப்புறமா, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அப்புறமா கண்டிப்பா நிறைவேறும். திரும்பவும் சொல்றேன், பண விஷயத்துல ஏமாறாதீங்க. யாருக்கும் பணம் கொடுக்கறதோ வாங்குறதோ வேணாம். இரவு நேர பயணங்களை முழுவதுமா தவிர்க்கணும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் வரும். அதை பெருசா நீங்க மனசுல போட்டுட்டு குழப்பிக்காதீங்க. அதை அப்படியே விட்டுடுங்க, சரியாகிடும். அந்த உத்தியோகத்துறைகளை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் அதற்கான அங்கீகாரம்ங்கிறது கொஞ்சம் கூட கிடைச்சிருக்காது. மாடு மாதிரி உழைச்சிருப்பீங்க, எல்லாரும் சொல்றதையும் கேட்டிருப்பீங்க, மற்றவருடைய வேலையை இழுத்து போட்டு செஞ்சிருப்பீங்க. ஆனா அதற்கான முழு பலனும் மற்றவங்க அனுபவிச்சிருப்பாங்க. இனி அப்படி கிடையாது. உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். இதுவே கன்னித்துறை இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். கலைத்துறை இருக்கவங்க மூத்த கலைஞருடைய ஆதரவால உங்களுக்கான வாய்ப்பு அமையும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அதே நேரத்துல ஆதாயமும் இருக்கும். இது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய யுக்திகளை கையாண்டு வியாபாரத்தை பல மடங்கு உயர்த்த போறீங்க. லாபத்திற்கு குறைவு இருக்காது. தடைகளை தாண்டி வெற்றிகள் தொடரும். ஸோ எப்படி பார்த்தாலும் சரி, கடகராசிக்காரங்க கற்பனை சக்தியில சிறந்து விளங்கக்கூடியவங்க. எல்லாரையும் அரவணைச்சு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய, கடவுள்கிட்டயுமே அப்படிதான் வேண்டக்கூடிய உள்ளம் படைத்தவங்க இல்லையா? உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு சில விஷயங்களை மட்டும்தாங்க எச்சரிக்கை கொடுத்துருக்கேன். மற்றபடி பண வரவுல இந்த தடைகள் நீங்குது. பொன் பொருள் செய்யறது, தடைப்பட்ட சுபகாரியங்கள் குடும்பத்துல ஏற்பாடாகும். ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குவீங்க. இது வரைக்கும் கண்டும் காணாம போன சொந்த பந்தங்கள்லாம் தேடி வந்து பேசுவாங்க. சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகும். ஊர் பொது காரியங்களை முன்ன நின்று நடத்துவீங்க. அதற்குரிய மரியாதையுமே உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அதே போல உடன்பிறப்புகள் வகையில உங்களுக்கு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு நீங்கும். நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். புதுசா வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு. பிள்ளைகள்லாம் நீங்க சொல்றத கேட்டு நடந்துப்பாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டு. அவர்களுடைய கல்வி, திருமணம் இது போன்ற முயற்சிகள் உங்களுக்கு பலன் கொடுக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ஒட்டு மொத்தமாங்க இனி உற்சாகமா இருக்க போறீங்க. எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். கணவன் மனைவிக்கு எந்த பிரச்சனை விலக போகுது. பணவரவு கூட சாதாரணமான பணவரவு இல்லைங்க, திடீர் பணவரவு இருக்கும். பிரபலங்கள்லாம் உதவுவாங்க. சமாளிக்க முடியாத பிரச்சனையை கூட இப்போ ஈஸியா சமாளிச்சிருவீங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான வெற்றி கிடைக்கும். அதே போல கண் வலி குறையும். தந்தை வழி உறவுகள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் விலக போகுது. சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். அதே போல வருமானம் உயர்வதால விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீங்க. சொந்த பந்தங்களுடைய வருகையினால வீடே களை கட்ட போகுது. குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்ற போறீங்க. அடிக்கடி பழுதான வண்டி வாகனத்தை மாத்திட்டு நல்ல லக்ஸுரியான வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதோட கடகராசிகள் பெரிய பெரிய பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. நீங்க விஐபிகளாக மாறக்கூடிய நேரங்க. ஒட்டு மொத்தமா சொல்லணும், ஒரு அந்தஸ்து உயருது. எல்லா விதங்கள்லுமே நீங்க வெற்றியாளர்கள், பேரு புகழோட வளம் வர போறீங்க. முன்னாடி சொன்னது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி சொன்னியேம்மா. அதாவது உறவுகளால, அது தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கூட பிறந்தவங்களோ சொந்த பந்தங்களோ அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோ இல்லை வேலையில உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களோ, ஸோ மனித உருவில் உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ, ஸோ எல்லார்கிட்டையுமே எச்சரிக்கையாக இருங்கன்னு மட்டும்தான் குரு பகவான் சொல்கிறார். இது நாள் வரைக்கும் எல்லாரையும் நம்பி ஏமாந்துட்ட. ஸோ உனக்கு பார்த்தீங்கன்னா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியல. அதனால எல்லா உறவுகள் மீதுமே ஒரு கண் வச்சுக்கோ, விழிப்புணர்வா இருந்துக்கோ. இனியாவது கொஞ்சம் தெளிவா வேலை பார்த்துக்கோ, உனக்காக உழைச்சிக்கோ, முன்னேறிக்கோன்னு சொல்றாரு. ஓகேங்களா? இதை மட்டும் செய்யுங்க. மற்றபடி நடக்கிறது எல்லாமே கடகத்திற்கு கஷ்டத்தை மறைக்கூடிய அளவுக்கு சாதகம்தான் வந்து சேரும். வாழ்த்துக்கள்.